உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்த வயசில் இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க எந்த சமுதாய நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில புயல்களை சந்திக்கிறார்கள். அப்படி தானே? நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் புயல்களை நாம் சந்திக்கிறோம். அந்த புயல்கள் எல்லாம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மள்கிட்ட சொல்லிட்டு வர்றதில்லை. திடீர்னு வந்து என்ன பண்ணுது? கதவை தட்டுறது கூட இல்லை, உடச்சிட்டு என்ன பண்ணுறது, உள்ளே வந்துடுது. சில பிரச்சனைகள் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பிரச்சனை எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வருகிறது. சடன்லி அப்படின்வாங்க, உடனடியாக திடீர்னு டக்குன்னு பிரச்சனை வந்துருச்சு. அதுவும் அந்த வருகிற புயல்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக வருவதில்லை, ரொம்ப ஆக்ரோஷமாகவும் வருகிறது. ஸ்ட்ராம்ஸ் ஆர் வெரி 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 ஃபியர்ஸ், ரொம்ப ஆக்ரோஷமாக வருது. அது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனைகளையும் இந்த புயல்களையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கூப்பிடுறதில்லை. அது தானாக சில நேரம் நம்ம நோக்கி வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில புயல்கள் நம்மை தாக்குகிறது. இது உண்மை நிலைதான். சில பிரச்சனைகள், சில புயல்கள் வெளியிருந்து வருது இல்லை. ஒருவேளை ஒரு ஃபைனான்ஷியல் லாஸாக இருக்கலாம், ஒரு பணம் நமக்கு நஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு சரீர சுகவீனமாக இருக்கலாம், சில வேலை சரியாக கிடைக்காம இருக்கலாம், சிலர் நம்மளை நிராகரிச்சிருக்கலாம், சிலர் வந்து நம்மளை விட்டு கொடுத்து பேசியிருக்கலாம், சில நேரத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வெளியிலிருந்து வருகிற ஒரு சில புயல்களாக இருக்கு. சில புயல்கள் நமக்குள்ளாகவே இருந்து முளைக்கிறது. அதையும் நம்ம கவனிச்சு பார்த்துருக்கணும்ல. சில நேரம் ஆங்ஸைட்டி வந்துடுது, அப்படியே ரொம்ப பதட்டம் வந்துடுது, ரொம்ப பயம் வந்துடுது நம்மளை அறியாமையே. சில நேரம் ரொம்ப தனிமையா இருப்பது போல் நாம் உணர்கிறோம். சில நேரம் எப்பயோ செஞ்ச தப்பா நினைச்சிட்டு நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துடுது. அது போட்டு நம்மள ஒரு மாதிரி பண்ணுது. டிப்ரெஷன் மனசுல போட்டு மன சோர்வை உண்டாக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம், இதெல்லாம் நமக்குள்ளாக இருந்து நமக்கு நம்ம போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்குல்ல. அப்ப எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கு? புயல் இருக்கு. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. ஆனா வேதம் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறது அப்படின்னா, எல்லா புயலுக்கு பின்பாகவும் ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஒரு இளைப்பாறுதல் உண்டு. நான் எதை பத்தி பேச போறேன்? புயலுக்கு பின் இளைப்பாறுதல் என்கிற தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். ஏன்னு தெரியல, திடீர்னு நான் நேற்று வரைக்கும் நான் வழக்கமாக பார்க்குறதே பார்த்துருவோம், அப்புறமேல இங்கிலீஷ் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று திடீர்னு இந்த வார்த்தையை கர்த்தர் உள்ளத்தில் வைத்தார். அதனால் இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், புயல்கள் வரும்பொழுது கர்த்தர் எங்கே இருக்கிறார்ன்ற கேள்வி நமக்குள்ள அதிகமாக வருகிறது. புயல் நம் வாழ்க்கையில வருவதனாலேயே, கஷ்டம் நம் வாழ்க்கையில வருவதனாலேயே கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. புயல் அடிக்கும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, துன்பங்கள் பெருகும் பொழுது கர்த்தர் அப்பொழுதுதான் நம்ம கிட்ட இன்னும் நெருக்கமாக இருக்கிறார். நம்முடைய கண்கள் ஒருவேளை பார்க்க முடியாம இருக்கலாம், நம்முடைய சூழல் நம்மளை போட்டு ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கலாம், அதனால நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கலாம் கர்த்தர்ட. ஆனா அந்த பிரச்சனைகள், சூழல்கள் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமாய் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, எந்த நேரத்திலும் தம்மை அப்படி வெளிப்படுத்தாத கர்த்தர் பிரச்சனையின் மத்தியில, குழப்பத்தின் மத்தியில அவர் தம்மை மிகவும் பலமாய் வெளிப்படுத்துவார். ஆமென். அந்த பிரச்சனை, சூழல், அது எல்லாவற்றையும் மாற்ற அதிகாரம் உள்ள கர்த்தர் அவர். அந்த பிரச்சனையின் மத்தியில, அந்த புயலின் மத்தியில உங்களை விடுவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த புயலை பத்தி பார்க்கும்போது, இதை பத்தி பேசுறது கூட நமக்கு என்னவா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில சூழலை பத்தி நம்ம யோசிக்கும் போதே ரொம்ப மனசோர்வாக இருக்கு. கர்த்தர் அங்க இருக்கிறார், ஆனாலும் அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கவலையா, கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புச்சு. என்ன கேள்வினா, ஏன் கர்த்தர் இந்த புயல்களில் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? Why does God allow storms before rest? ஏன் ஒரு இளைப்பாறுதலுக்கு முன்ன, ஏன் எல்லாமே நல்லா போறதுக்கு முன்னாடி ஒரு சில புயல்கள் நம் வாழ்க்கையில வீசுகிறது? ஒருவேளை நீங்க இப்ப கூட புயலின் மத்தியில கடந்து போய்கிட்டு இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில கடந்து போய்கிட்டு இருக்கலாம்.
நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஏன் கர்த்தர் புயல்களை அனுமதிக்கிறார்? ஏன் இளைப்பாறுதலுக்கு முன்பாக கர்த்தர் சில புயல்களை அனுமதிக்கிறார்? முதல் விஷயம், storms test our faith. புயல்கள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கின்றன. நம்ம தைரியமா சொல்வோம், சூழ்நிலையில் நல்லா இருக்கும்போது, காரியம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்ல முடியும். எல்லா விஷயமும் சரியா போயிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த உதவியும் தேவைப்படாம இருக்கும். செய்யற சுகவீனம் எதுவுமே இல்லாதப்ப நமக்கு யார் உதவியும் தேவைப்படுவது இல்லை. எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படின்றப்ப நம்ம பெரிதும் சில விஷயங்களை நம்ம செய்யறதும் இல்லை, எதிர்பார்க்கறதும் இல்லை. ஆனா சில புயல்கள் நம் வாழ்க்கையில வீசும் பொழுதுதான் நிஜமாகவே நாம் பேசுகிற வார்த்தைகள் அது விசுவாசம் உள்ள வார்த்தைகளா இல்ல வெறும் மேலோட்டமா பேசுகிற வார்த்தைகளா என்று அந்த நேரத்தில் தான் அது வெளிப்படும். புயல்கள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கின்றன. அவைகள் நாம் விசுவாசிக்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தையா அல்ல அந்த விசுவாச வார்த்தைகள் உண்மையாலுமே நடக்குமா அப்படிங்கிறதை அது பரீட்சித்து பார்க்கிறது. நீ சொல்லலாம், நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஐ ட்ரஸ்ட் இன் காட் நீங்க சொல்லலாம். ஆனா புயல் அடிக்கும் பொழுதுதான் நீங்க நிஜமா ஆண்டவரை நம்புறீங்களான்றது அது தெரியும். சூழ்நிலைகள் எக்கு தப்பா போகும்போது, பல இடங்கள்ல அடி விழுவும் போது, சரீர சுகவீனம் வந்துடும், டக்குன்னு பண குறைபாடு வந்துடும், உறவுகள் யாரும் இப்ப இருக்க மாட்டாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்டவங்கள போல இருப்பீங்க, இமோஷன்ஸ் பயங்கரமா இருக்கும், ரொம்ப உணர்வுகள் பெருக்கெடுத்து இருக்கும், கோபம் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்துல நான் இப்பொழுது தேவனை நம்புகிறேன் என்று சொல்ல முடியுமா? அதை பரீட்சித்து பார்க்கறதுக்கு தான் நிறைய இடத்துல தேவன் சில புயல்கள் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். பாருங்க, புயல் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்புறீங்களா இல்ல வாக்குத்தத்தங்களையும் சேர்த்து நம்புறீங்களான்றதை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். நிறைய நேரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்புறவங்க புயல் வேணாம்னு நினைப்பாங்க. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறவர்கள் புயல் வந்தாலும் பரவாயில்ல நிற்பேன், ஏன்னா வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணி இருக்கிறார், அந்த வாக்கின்படி அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கான்னு நீங்க உறுதியா நிற்க முடியும். சோ புயல்கள் உங்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறது. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க வெறும் பேச்சா இருக்கா இல்ல அதை செயல்ல காமிக்க முடியுமா? புயல்கள் விசுவாசத்தை பரீட்சிக்குன்னு சொல்லும் போது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கணும். நம்ம காலம் நல்லா இருக்கு, சமயம் நல்லா இருக்கு, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்ல பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் மீது விசுவாசம் இன்னும் பெருகுதா? ஏன்னா சூழ்நிலை மேல விசுவாசம் வைக்கும் போது இயற்கையா என்ன வந்துடும்? கர்த்தர் மீது விசுவாசம் வந்துடும். சூழ்நிலை நல்லா இருக்கும்போது, சூழ்நிலை கரெக்டா போயிட்டு இருக்கும்போது, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்றப்ப விசுவாசமும் நல்ல லெவல்ல இருக்க மாதிரியே இருக்கும் கடவுள் மேல. கொஞ்சம் எக்கு தப்பா போகும்போது நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மீது எப்படி இருக்கு அப்படின்றத முக்கியமா இதை பரீட்சித்து காமிக்கிறது, சோதிச்சு பார்க்குது. மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எல்லாம் தெரிஞ்ச பகுதி 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும். சுழல் காற்று உண்டாகி, அதுவும் எப்படிப்பட்ட சுழல் காற்றுனா பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மீது மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் இயேசுவை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது? அவர் என்ன பண்றாரு? ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இப்போ இயேசுவை பிக்கப் பண்ண போறாங்க. பிக்கப் பண்ணிட்டு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு இயேசு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு படகுல. அவர்கிட்ட தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? பிரச்சனைகள் வருது, அலை மோதுகிறது. இயேசு எப்படி இருக்கிறாரு? அமைதியா இருக்கிறாரு. ஆனா இவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? உங்களுடைய வாழ்க்கையில பல பல பயங்கள் அந்த நேரத்துல வெளிப்படுகிறது. கூட இயேசு இருக்காரு. இயேசு பேசின வார்த்தைகள் அத்தனை நாள் கேட்டிருக்கிறாங்க. அவர் செஞ்ச எல்லா அற்புதங்களையும் பார்த்துருக்குறாங்க. எல்லாவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. பல வெளிப்பாடுகள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க சீஷர்கள். ஆனா பிராக்டிக்கலா சில பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? உங்க வாழ்க்கையில் நம்ம இயேசுவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் கரெக்ட், நிறைய வசனம் தெரியுது, வீடு முழுக்க வசனம் ஒட்டி வச்சிருக்கோம், ரொம்ப சூப்பர். ஆனா பிராக்டிக்கலா சில பிரச்சனைகள் வரும் பொழுது, நேரடியாக சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நம்மள்கிட்ட வீசும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்
சீஷர்களை போல பயம் வருகிறதா, அல்லது இயேசுவை போல விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு இயேசு ஏன் அங்க விசுவாசத்தோடு அமர்ந்திருந்தாரு? நான் நம்புறேன் இயேசு ஏன் அங்க விசுவாசத்தோடு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் இந்த சூழல் எனக்கு கட்டுப்பட்டு விடும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ரொம்ப குறைச்சி வைக்கல. அவர் நம்மை போலவே, தேவனை பிதாவை போலவே அல்லது இயேசுவை போலவே இன்னைக்கு நம்மளையும் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் காமா இருக்கணும். நம்ம பிரச்சனை வரும்போது சூறாவளி வீசும் பொழுது நம்ம ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னா, நாம் இயேசுவை போலவே இருப்பதனால இந்த சூழல் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி போகவில்லை. இந்த சூழல் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில வீசுற எந்த புயலும், என் வாழ்க்கையில அடிக்கிற எந்த ஒரு சூறாவளி காற்றும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சினது அல்ல. ஏன்னா எனக்குள்ளாக இயேசு இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால எப்படி இங்க இயேசு பயப்படாம அமைதியா விசுவாசத்தோடு அமர்ந்திருந்தாரோ அதே போல நானும் அமர்ந்திருக்க முடியும். ஏன்னா இந்த புயல்கள் என்னுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கின்றன. அந்த பரீட்சையில் நான் நிற்பேன். நான் வெறும் நம்புறவன் அல்ல, நான் விசுவாசிக்கிறவன். நான் வெறும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுகிறவன் அல்ல, நான் விசுவாசி என்பதை இந்த புயல்கள் நிரூபித்து காண்பிக்கின்றன. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? வெறுமனே பேசுறோமா? நல்ல வார்த்தைகளை பேசுறோமா? இல்ல விசுவாசத்தை வாழ்ந்து காண்பிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? சில சூறாவளிகள் எல்லாம் வீசும் பொழுது உங்க விசுவாசத்தை அசைச்சிடாது, உங்க விசுவாசத்தை இன்னும் உறுதியாகும். நான் சொல்றேன், விசுவாசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனை இன்னும் அவனுடைய விசுவாசத்தை பெருக செய்யும். விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு புயல்கள் வீசும் பொழுது அவைகள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சித்து பார்க்கிறார். இன்னும் அதிகமாவதா இல்லை குறையுதா? இந்த மாதிரியான புயல்கள் ஏன் வீசுது? விசுவாசத்தை பரீட்சிக்க. எந்த மாதிரி விசுவாசத்தை பரீட்சிக்க? உங்கள் மீது விசுவாசம் வச்சிருக்கிறீங்களா இல்லை கர்த்தர் மீது விசுவாசம் வச்சிருக்கீங்களான்னு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நிறைய நம்மளை நம்புறோம், நம்ம விசுவாசிக்கிறோம்ல, நான் பண்ணிடுவேன், எப்படியும் நான் முடிச்சிடுவேன், எனக்கு அந்த திறமை இருக்கு, எனக்கு அந்த தைரியம் இருக்கு, என்னால் முடியும், நான் இவ்வளோ பெரிய திறமையான ஆளு, நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து இதை செய்வேன், தொடர்ந்து நிறைவேற்றி முடிக்க முடியும். ஆனால் சில புயல்கள் அடிக்கும் பொழுதுதான் நான் எவ்வளோ நிலையற்றவன் என்பது எனக்கு தெரிகிறது. என்னுடைய எல்லைகள் எவ்வளவுன்னு எனக்கு அப்போதான் புரியுது. புயல் வராத வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு, என்னால் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறோம். நிறைய நேரம் நான் தான் சர்வ வல்லமை உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா புயல்கள் அடிக்கும் பொழுதுதான் நான் என்ன நம்ப முடியாது, நான் யாரை தான் நம்ப போறேன், தேவனை தான் நம்ப போறேன்ற எண்ணம் வருகிறது. 2 கொரிந்தியர் 1:9 திருப்போம். 2 கொரிந்தியர் 1:9. 2 கொரிந்தியர் எஸ்கேப் நமக்கு வரலையா? சரி, ரைட் கிளிக் அண்ட் ஓகே. சரி, 2 கொரிந்தியர் 1:9 திருப்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்றும் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்ப என்ன சொல்றாரு? நாங்க எங்க மேல் நம்பிக்கையா இல்லை, ஆனா எதன் மீது நம்பிக்கையா இருக்கிறோம்? மரிச்சாலும் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிறோம் அப்படின்னு இங்க சொல்றதை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். பவுல் சொல்றதை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது, நம்முடைய விசுவாசம் பரீட்சைக்குள்ள உட்படுத்தப்படும் பொழுது, அது நம்ம மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது, தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப புயல்கள் என்ன பண்ணுது? நான் சமாளிச்சிருவேன் அப்படின்றதையும் கடந்து கர்த்தர் எனக்கு அதிகமாக வேண்டும் அப்படின்ற நிலைமைக்கு நான் கொண்டு போய் வைக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் கர்த்தர் சில நேரங்களில் புயல்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா, இந்த புயல்கள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கறது. அந்த பரீட்சை நல்லதுக்கே. ஏன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி சூழலில் போகும்போது என்னுடைய விசுவாச வார்த்தை உண்மையா இல்லை சும்மாவா அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, இந்த சுழல் காற்று வீசும் பொழுது தான்
அவைகள் என்னுடைய விசுவாசத்தை சீர்குலைக்கவில்லை, என்னுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துகிறது, ஆழமாக்குறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த புயல்கள் வீசும் பொழுது என் மீது நான் விசுவாசம் வைக்காமல் தேவன் மீது இன்னும் அதிகமாக விசுவாசம் நான் வைக்கிறேன்னு எனக்கு புரிகிறது. அப்போ இந்த ஏன் கர்த்தர் சில நேரங்களில் இந்த சூழலை அனுமதிக்கிறாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அது பெருக பண்ணும், நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வளர செய்யும். அதனால் நீங்கள் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது, ஐயோ நான் அப்படி சவால் வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த சவாலை மேற்கொள்ள செய்வார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த புயலை மேற்கொள்ள முடியும். ரெண்டாவது விஷயம், ஏன் கர்த்தர் சில நேரங்களில் புயல்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா, புயல்கள் இளைப்பாறுதலுக்குள் நுழையக்கூடாதவற்றை அகற்றுவதற்கான தேவனின் வழியாக இருக்கிறது. புயல்கள் இளைப்பாறுதலுக்குள் நுழையக்கூடாதவற்றை அகற்றுவதற்கான தேவனுடைய வழியா இருக்கு. புயல் ஏன் அடிக்குது? நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. அந்த விஷயங்கள் நம் இளைப்பாறுதலின் காலத்தில் பிரவேசிக்கும் பொழுது அது நம்ம கூடவே இருந்துச்சுன்னா அது நம்மளை இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க விடாது. கர்த்தர் எனக்கு நல் வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, உயர்ந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா சில புயல்களை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஏன் அனுமதிக்கிறாருன்னா, நான் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கும் பொழுது, நான் நல்ல ஒரு நிலைமையில வரும் பொழுது ஒரு சில விஷயம் என்னைய போட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே வாட்டி வதச்சு என்னுடைய இளைப்பாறுதலை கெடுத்துடக்கூடாது. நல்ல பிரியாணி சாப்பிட்றீங்க, இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரியும் பாருங்க. பட்டை கிராம்பெலாம் நடுவில் இருக்கு, ஏலக்காய் வந்துடுது, எப்படி இருக்கு? ஐயோ, கடைசி வாயில மட்டும் ஏலக்காய் வந்துருச்சுன்னா அந்த சாப்பாடே அன்னைக்கு கெட்டுருச்சு. அப்படிதான் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த புயல்கள் என்ன பண்ணுதுன்னா, அது அதெல்லாத்தையும் காமிக்குது, பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓ, இந்த பிரச்சனை மறைஞ்சிருக்கு உனக்குள்ள, இந்த சூழல் மறைஞ்சிருக்கு உள்ள, நீ இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி நான் நல்ல ஒரு நிலைமைக்கு போறதுக்கு எனக்குள்ள தடுக்கிற அல்லது எனக்குள்ள இருக்கிற சில மோசமான விஷயங்கள் என்ன, ஒவ்வொன்றும் லிஸ்ட் பண்றேன் பாருங்களேன். இப்போ என்னாகும் 14:29 வீட்டில் போய் வாசிச்சு பார்த்துக்கோங்க. என்னாகும் 14:29 வாசிக்கும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல 2 பேரு பிளஸ் நியூ ஜென்ரேஷன், 2 பேரு பிளஸ் நியூ ஜென்ரேஷன். அந்த நியூ ஜென்ரேஷனை விட்டுருங்க, அந்த பழைய மனுஷங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரை மட்டும் தான் கர்த்தர் என்ன பண்றாரு, உள்ள அனுப்புறாரு. இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக நமக்குள்ள சில நேரத்துல 100 இருந்துச்சுன்னா 98 தேவையில்லாத இருக்குமா, 2 மட்டும் தான் முக்கியமானதா தேவையானதா இருக்குமா, அந்த 2 மட்டும் இருந்தா போதும். அப்ப இந்த புயல்கள் என்ன பண்ணுது, அந்த தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுறது. நமக்குள்ள நான் தேவனுடைய இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாம அல்லது தேவன் எனக்கென்று வாக்கு பண்ணின சில வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு தடையா இருக்கிற சில காரியங்கள் என்னன்னு கவனிச்சு பார்த்தோம்னா, ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா, சந்தேகம் அல்லது அவிசுவாசம், டவுட் ஆர் அன்பிலீஃப். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நிறைய நேரத்துல நம்ம கரெக்டா இல்லாம இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. எபிரேயர் 3:19 திருப்புங்க. எபிரேயர் 3:19 அது ஒரு அற்புதமான ஒரு காரணத்தை அங்க சொல்றதை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். எபிரேயர் 3:19 ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம போச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அன்பிலீஃப், அவ்விசுவாசம் நம்மளை நல்லா வாழ விடாது. கர்த்தர் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார், உயர்ந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இந்த புயல்கள் எல்லாம் வரல அப்படின்னா எது வெளியே போவாது, இந்த அவிசுவாசம் வெளியே போவாது. ஏன்னா புயல் வந்ததுனாலதான் விசுவாசம் இன்னும் பலப்படுது. நம்ம போன பாயிண்ட்ல பார்த்தோம். இப்ப நமக்குள்ள இருக்கிற சில மோசமான விஷயங்கள், எடுத்து போடப்பட வேண்டிய விஷயங்கள் என்னன்னா சந்தேகம், அவ்விசுவாசம். ஏன்னா விசுவாசம் இல்லை, அவ்விசுவாசம் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 2வது கீழ்ப்படியாமை. நமக்குள்ள கீழ்ப்படியாமை இருக்கும் பொழுது அதுவும் நம்மளை இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க கூடாது. என்ன கீழ்ப்படியாமை? கர்த்தர் நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, அதுக்கு கீழ்ப்படியாம எனக்கு நான் சின்ன விஷயத்துக்கு என்ன செட்டில் ஆகிக்கிறேன்னு சொல்றது மிகப்பெரிய கீழ்ப்படியாமை.
அதே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. எபிரேயர்ல, வனாந்திரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த இருதயம் கடினம், ரெபில்லியன். அந்த இருதய கடினம் தான் என்ன? கீழ்ப்படியாமை. கர்த்தர் நம்மளை நல்லா வாழ வைக்க விரும்புறாரு. ஆனால் நம்முடைய இருதயம் அநேக நேரத்தில் எப்படி இருக்கு? எந்த பிரச்சனையும் வரல, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு காட்டுல கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்ற ஆட்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? ஒரு இருதய கடினம் வந்துருது. பார்வோனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? கடினப்பட்டு இருந்துச்சு. ஏன்? அவன் நினைச்சான் என் மேல பவர் இருக்கு, எனக்கு நான் நினைச்சா செஞ்ச முடியும், எனக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்காக்கும் அப்படின்னு அவன் நினைச்சான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? பல புயல்கள் வந்துச்சு. அந்த புயல்கள் வந்து என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கலைக்கு சொல்லுது, எப்பா உன் இருதயம் கடினப்பட்டிருக்கு, அந்த கடினத்தை உடை, கொஞ்சம் இலகுவாக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இளைப்பாறுதலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது. இளைப்பாறுதலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. அடுத்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில புயல்கள் ஏன் வருது? இது எல்லாத்தையும் காமிக்குது. ஆண்டவர் இந்த 40 வருஷம் வனாந்திர பயணத்தை ஏன் அனுமதிச்சார் அப்படின்னா, அவங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா இந்த மோசமான காரியமும் சரி செய்யப்பட வேண்டும். அவிசுவாசம் சரி செய்யப்படணும், கடினமான இருதயம் சரி செய்யப்படணும். அடுத்து கம்ப்ளைனிங் ஸ்பிரிட், எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, போயிட்டு குறை சொல்லிட்டே இருக்கிறது, இது இல்லை அது இல்லை, கர்த்தர் இதை பண்ணல, கர்த்தர் அதை செய்யல. அப்ப இந்த புத்தி நமக்குள்ள இருந்து வெளியே போக வேண்டும். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் கர்த்தர்ட்ட, ஆண்டவரே இவ்வளவு தூரம் செஞ்சீர், இனிமேல் நடத்த வல்லவரா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லாம எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். இது இல்ல ஆண்டவர், இந்த குறைவு இருக்கு, அந்த குறைவு இருக்கு, இந்த காரியம் எப்படி நடக்க மாட்டேங்குது, அந்த காரியம் அப்படி நடக்க மாட்டேங்குது, ஏன் இது அனுமதிச்சிரு, ஏன் எப்படி நடக்குது, இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸை கடவுள்கிட்ட போட்டுட்டு இருக்கோமா? அடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ராட்சசர்கள் மேல பயம் இருந்துச்சு. எது மேல பயம் இருந்துச்சு? ராட்சசர்கள் மேல பயம் இருந்துச்சு. பயம், நான் சொல்றேன், பயம் பயம் உங்களை இளைப்பாறுதல் நுழைய விடாது. வசனம் அழகா சொல்லுது, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன்? பயம் இருந்தா இளைப்பாற முடியாது, அவிசுவாசம் இருந்தா இளைப்பாற முடியாது, கீழ்ப்படியாம இருந்தா இளைப்பாற முடியாது, எப்ப பார்த்தாலும் கோல் சொல்லிட்டே இருந்தா இளைப்பாற முடியாது, பயம் இருந்தால் இளைப்பாற முடியாது. ஜனங்கள்ட்ட அடுத்து வேற என்ன இருந்துச்சுன்னா பெருமை இருந்துச்சு. பெருமை இருந்தாலும் நீங்க இளைப்பாற முடியாது. உபாகமம் 8:17 சொல்லுது. உபாகமம் 8:17 இந்த பெருமையினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? என்னால நடந்துச்சு, நான் செஞ்சேன், நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு எண்ணம். உபாகமம் 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என் ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. கவனிச்சு பாக்குறீங்களா ஆண்டவர் சொல்றத? பெருமை எப்படி வெளிப்படுது? பெருமை எப்படி வெளிப்படுதுன்னா, இது என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம், நான் செஞ்சேன், நான் இவ்வளவு பெருசு கட்டியிருக்கேன். இது பெருமையின் வெளிப்பாடு. பெருமை இருக்கும் பொழுது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது. கடைசியா முக்கியமானது என்ன தெரியுமா? எகிப்திய மனநிலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ரொம்ப ஆழமா இருந்தது என்ன தெரியுமா? எகிப்திய மனநிலை. என்ன எகிப்திய மனநிலை? எனக்கு பூண்டு வேணும், எனக்கு வெங்காயம் வேணும். ஆண்டவர் சொல்றார், பாலும் தேனும் ஓடுற தேசம்னு சொல்றார். பூண்டு வெங்காயத்தை விட வசதியானது எது? பாலும் தேனும். ஆனா இவங்களுடைய மனசு எங்க இருந்துச்சு? இந்த பூண்டும் வெங்காயமும் எனக்கு வேணும்னு இருந்துச்சு. எகிப்திய மனநிலைமை என்னைக்குமே பூண்டு வெங்காயம் முக்கியம்தான், பாலும் தேனும் கொடுக்குறேன்னு சொல்ற கடவுளால இதை கொடுக்க முடியாதா? ஆனா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு? எப்பவுமே ரொம்ப சின்ன மனநிலை. இந்த சின்ன புத்தி உள்ள ஆளை பார்த்துருக்குறீங்களா? சின்ன புத்தி உள்ள ஆளை பார்த்துருக்குறீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
எதை தாராளமா செய்யணுமோ அதை தாராளமா செய்ய மாட்டாங்க. எது முக்கியம் இல்லையோ அதை முக்கியப்படுத்தி பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. எது தேவையற்றதோ அந்த தேவையற்றதை ரொம்ப பெரிதுபடுத்திட்டு இருப்பாங்க. தேவையானது எல்லாத்தையும் கோட்டை விட்டு உட்காந்து இருப்பாங்க. ப்ராட் மைண்டே இல்லை. பாஸ்டர் சொன்னார், ரொம்ப பிடிச்சமான விஷயம் பிரசங்கத்தில் முக்கியமாக சொன்னார், விசுவாசிகளுக்கு ப்ராட் மைண்ட் இருக்கணும், ஃப்ராடு மைண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஃப்ராடு மைண்ட் இருக்கக்கூடாது, என்ன மைண்ட் இருக்கணுமா? ப்ராட் மைண்ட் இருக்கணுமா. அப்போ நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க கூடாது அப்படி தடுக்கிற சில விஷயங்கள் என்ன? இந்த எகிப்திய மனநிலை. கொஞ்சம் இருந்தால் போதும், எனக்கு என்ன வேணுமோ அதான் வேணும், எனக்கு நிறையா வேணாம், பாலும் தேனும் ஓடுறது எனக்கு வேணாம். சில நேரம் நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். அப்போ ஏன் கர்த்தர் சில நேரத்தில் சில புயல்களை அனுமதிக்கிறாருன்னா, இளைப்பாறுதலுக்குள்ள எதெல்லாம் பிரவேசிக்க கூடாதோ அதெல்லாவற்றையும் எடுத்து போடுவதற்கு. இளைப்பாறுதலுக்குள்ள எதெல்லாம் பிரவேசிக்க கூடாது? அவ்விசுவாசம் பிரவேசிக்க கூடாது, கீழ்ப்படியாமை பிரவேசிக்க கூடாது, கோல் சொல்லுகிற எண்ணம் பிரவேசிக்க கூடாது, பயம் பிரவேசிக்க கூடாது, பெருமை பிரவேசிக்க கூடாது, எகிப்திய மனநிலைமை பிரவேசிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் இளைப்பாறுதலுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லாவே இருக்க முடியாது. பயம் இருந்தால் நிம்மதியா இருப்பீங்களா? பெருமை இருந்தால் நிம்மதியா இருக்க முடியுமா? இதெல்லாம் நம்மள நிம்மதியா இருக்கவே கூடாது. அப்ப ஏன் கர்த்தர் சில புயல்களை அனுமதிக்கிறார்? விஷயம் சொன்ன, அவைகள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கின்றன. ரெண்டாவது, நமக்குள்ள இருந்து நுழையக்கூடாத, இளைப்பாறுதலுக்குள்ள நுழையக்கூடாத சில விஷயங்களை கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். மூன்றாவது, இந்த புயல்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த புயல்கள் தெய்வீக சந்திப்புகளை பிறப்பிக்கிறது. புயல்கள் என்ன பண்ணுது? தெய்வீக சந்திப்புகளை பிறப்பிக்கிறது. Storms birth supernatural encounters. எப்படி? ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உலகத்திலே ஒரு பெரிய புயல் வந்துச்சு அப்படின்னா நோவாவுடைய காலத்துல சொல்லலாமா? நோவாவுடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய புயல் வந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு? ஒரு புது உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை கர்த்தர் கொடுத்தார். செங்கடல் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் போல முன்னாடி நின்னுச்சு. அதை தாண்டி போனாங்க, என்னாச்சு? விடுதலை உண்டாச்சு. பார்வனுடைய சேனை அமிழ்ந்து போச்சு. ஒரு புது சாப்டர் அங்க தொடங்குச்சு. புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்துகிறது. செங்கடலை கடக்குறாங்க, அந்த கடந்து போனதே ஒரு மிகப்பெரிய அற்புதம். நோவா 40 நாள் மழை, இதுல இருந்து காப்பாற்றப்பட்டதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு தெய்வீக சந்திப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு புதிய துவக்கத்தை அங்க உண்டாக்குகிறது. எரிகோவனுடைய மதில்கள் உடைந்து விழுகிறது இல்ல? எரிகோவனுடைய மதில்கள் உடைந்து விழுந்த உடனே என்ன ஆகுது? அந்த பட்டணத்தை அவங்க சுதந்திரிக்கிறார்கள். பெரிய பிரச்சனைங்க, என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, பிரச்சனை முடியும் பொழுது அந்த பிரச்சனை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அந்த பிரச்சனைக்குரிய காரணங்கள் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவிடும். கிதியோன் போறான். கிதியோன் 300 பேரை என்ன பண்றான்? எடுத்துட்டு போறான். அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்களை எதிர்த்து போய் நிக்கிறாங்க. ஒரு பெரிய பிரளயம் போல நிக்கிறாங்க. ஆனா அந்த 300 பேரை கொண்டு, அதான் தெய்வீக சந்திப்பு. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரென்த், கொஞ்சம் வலிமை, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படி நீங்க போய் சவாலை சந்திக்கும் போது என்ன ஆகுது? 40 வருஷம் அந்த யுத்தத்துக்கு அப்புறம் அங்க இஸ்ரவேல்ல அமைதி உண்டாயிருந்துச்சு. சொல்றேன், ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு புயலை நீங்க சந்திக்கும் பொழுதும் அங்க ஒரு தெய்வீக சந்திப்பு நடைபெறும். கர்த்தர் அங்க இடைப்படுவார், கர்த்தர் அங்க அசைவாடுவார், அங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எலியாவை கொலை செய்யும்படிக்கு தேடுறாங்க. எலியாவை போய் கொலை செய்ய தேடுறாங்க, போறாங்க, போய் எப்படியாவது அவனை கொலை பண்ணணும்னு போறாங்க. ஆனா என்ன ஆச்சு? அவன் ஓடி போறான் மறைஞ்சு. எல்லாத்துக்கும் தூதன் வந்து உணவு கொடுக்கிறான். அவன் பலன் அடைகிறான். அவன் தொடர்ந்து என்ன பண்றான்? பல 40 நாட்கள் நடந்து போறான். நடந்து போய் அவனுடைய பலன் இங்க புதுப்பிக்கப்பட்டுச்சு. ஒரு தெய்வீக ஒரு சந்திப்பு அங்க அவனுக்கு ஏற்பட்டுச்சு. எப்படிங்க ஒரு மனுஷன் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடாம 40 நாள் நடந்து போயிட்டு இருக்க முடியும்? அதான் தெய்வீக சந்திப்பு. அதுக்கு பிற்பாடு மிகப்பெரிய மாற்றங்கள் எலியாவுடைய வாழ்க்கையில உண்டாச்சு. யோபனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரளயங்கள். பிள்ளை இறந்து போயிடுச்சு, வேலைக்காரங்க போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, இருந்த எல்லா ஆஸ்தியும் போயிடுச்சு.
ஒய்ஃபும் சொல்கிறாங்க வேணாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கவே நல்லா முடியலன்னு. ஒய்ஃபும் மனஸ்தாபப்படுறாங்க. வாழ்க்கையில் இருந்த எல்லாமே போன மாதிரி வர ஒரு சூழ்நிலை. ஆனால் என்ன ஆச்சு, அங்கே தேவன் அவனை வந்து சந்திக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாமே டபுளாக மாறிடுச்சு. நீ சொல்கிறவங்க புயலை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. இந்த பிரச்சனை வருதா, புயல் போல வருதா, அதை விட கர்த்தர் டபுள் மடங்காக அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதை பார்த்து பயப்படாதீங்க, அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. இந்த புயல்கள் என்னை தெய்வீக சந்திப்புக்குள்ள என்னை வழி நடத்துகிறது சொல்லிட்டு போலாம். சிங்கி கபில தானியேல் என்னாச்சு, அவனுடைய முடிவு எப்படி? கர்த்தர் அங்கே ஒரு டிவைன் என்கவுண்டர் நடக்குதா, சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டுறாரா? அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் ப்ரமோட் பண்ணப்பட்டான், அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. அவன் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான், முக்கிய மந்திரி ஆயிட்டான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போடுறாங்க. டிவைன் என்கவுண்டர் என்ன, தெய்வீக சந்திப்பு என்ன? அவர்கள் அந்த நெருப்பு அவர்களை பற்றவில்லை. என்னாச்சு, தெய்வீக தேவன் அவங்க கூட இருப்பதை மக்கள் உணர்றாங்க, ராஜா உணர்றாரு, அவர்கள் ப்ரமோட் பண்ணப்படுறாங்க. டாப் எக்ஸாம்பிள்னா இயேசுவை பாருங்க. இயேசு சிலுவையில் மரணத்தை சந்திக்கிறார், மிகப்பெரிய புயல், மிகப்பெரிய அடி. அப்படிதான் தெரியுது பார்க்க. தெய்வீக சந்திப்பு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அவருடைய ஆவியானவர். அவர் எழுப்பினாரு. அப்புறம் பிலிப்பியர்ல வாசிக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில புயல் வருதா, உங்க புயல் வருதுன்னா இன்னொன்னு நினைச்சுக்கோங்க, அங்க தெய்வீக சந்திப்பும் வரப்போகுது. அங்க தெய்வீக சந்திப்புக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, ஒரு இளைப்பாறுதல் உண்டாக போகிறது, ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. இன்றைக்கு புயல்களை பார்த்து பயப்படாதீங்க. அந்த புயல்கள் எதுக்கு, உங்களுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்க. அந்த புயல்கள் எதுக்கு, இளைப்பாறுதலுக்குள்ள எதெல்லாம் நுழையக்கூடாதோ அதெல்லாம் அங்கேயே வகையா இருக்கிறதுக்கு. இந்த புயல்கள் எதுக்கு, ஒரு தெய்வீக சந்திப்பை உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவதற்கு. நாலாவது, இந்த புயல்கள் எதுக்கு தெரியுமா வருது, நமக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நிறைய நேரத்துல மனுஷங்களுக்குள்ள புயல்கள் நம்முடைய பெருமையை உடைக்கிறது, தேவனை சார்ந்து இருக்கிறத வளர்க்குது. புயல்ங்க என்ன பண்ணுது, நமக்குள்ள இருக்கிற பெருமையை உடைக்குது, கடவுளை தேவனை சார்ந்து வாழணுன்றத வளர்க்குது. இப்பதான் வாசிச்சோம் இல்ல, திரும்பி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, 2 கொரிந்தியர் 1:8-9. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்குள்ள உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கவில்லை, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அப்ப இங்க புயல் வந்தோன்னு என்ன ஆயிடுச்சு, பவுல் மிகப்பெரிய ஊழியக்காரர், உங்க கூட போறவங்க எல்லாம் சாதாரண நாட்கள் இல்லை, மிகப்பெரிய ஊழியக்காரங்க, எல்லாம் உலகம் எங்கும் போய் நற்செய்தி தெரிவிக்க போறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தெம்பு இருந்திருக்கலாம். ஆனா எவ்வளவு பெரிய ஆள், என்னை கொண்டு கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு, கர்த்தர் என்னை உற்ற மாட்டாரு, அவங்களுக்கு மேல அந்த பெருமை கூட இல்லை. அவங்க சொல்றாங்க, முற்றிலுமா நான் யாரை நம்பியிருக்கேன், கர்த்தரை நம்பியிருக்கேன். அவங்க சொல்றாங்க, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அப்ப இந்த புயல்கள் என்ன பண்ணுதுன்னா, சில விஷயத்த நம்ம வெளிப்படையா காமிக்குது. என்ன தெரியுமா காமிக்குது, நாம நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத காமிக்குது. இந்த புயல்கள் என்ன பண்ணுதுன்னா, am I self reliant, நான் என்ன நம்பிக்கிட்டு இருக்கேனா? புயல் வரும்போது சில பேர் பேசுற பேச்ச பாருங்களேன், கர்த்தர் கை விட்டாரு, என் கூட ஆண்டவர் இல்லை, ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவருக்கு உதவி செய்ய கை இல்லை, ஆண்டவர் எங்க போயிட்டாரு. இந்த மாதிரி பேச்சுகள் எதை வெளிப்படுத்துகிறது, இவன் இத்தனை காலம் தன்னைத்தானே நம்பிக்கிட்டு இருந்தான்றதை வெளிப்படுத்துது. ஆனா அந்த பிரச்சனையின் போது எவன் ஒருத்தன் அமைதியா இருந்து கர்த்தரை நம்புறேன்னு சொல்றானோ, அது அவன் தேவன் மீது விசுவாசம் வச்சிருக்கான், தனக்குள்ள பெருமை இல்லை என்பதை வெளிக்காண்பிக்கிறது. நிறைய நேரம் லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தா பெருமை ரொம்ப ஏறிட்டே போகும்.
ரொம்ப சில நேரத்தில் சில பேர் லைஃப்பை சொல்கிறேன், ரொம்ப பெருமை ஏறிட்டே போகும். ஒரு அசைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுளில் என்ன ஆயிடுது, ஆஹா ஞானம் உள்ளவங்க சுதாரிச்சுப்பாங்க, நான் என்ன நம்பக்கூடாது, இந்த நேரத்தில் யாரை தான் நம்பணும், கர்த்தரை தான் நம்பணும்னு சொல்லி. பெருமை பில்டப் ஆக கூடாதீங்க. பெருமை பில்டப் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஸ்மூத்தாக போகும்போது நம்ம கர்த்தரை நம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் பெருமை பில்டப் ஆயிடுச்சுன்னா லைஃப் ஸ்மூத்தாக போக 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 நம்ம நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன் தெரியுமா பெருமை நம்மள்ட்ட இருந்து போகணும்? பெருமை இருந்துச்சுன்னா பெருமை உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். பெருமை உங்களை என்னைய மதிக்கிறாங்களா, என்னைய இந்த கல்யாண வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கூத்தாக இருக்கும், என்ன கூத்து, என்னைய மதிக்கலை. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தேன், யார் சொன்னார்னு தெரில, அண்ணா சொன்னார், கையெழுத்து போடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, மாமா கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே அவர் வரவே இல்லையா உள்ள. திரும்பியும் கூப்பிட்டுருக்காங்க, இவங்க 2 பாட்டு பாடி முடிக்க போகிறாங்களாம், அப்பயும் அந்த மாமா உள்ளே வரலையா. அந்த பாட்டு பாடி முடிக்க போகும்போது ஒரு 10 பேர் கூட சேர்ந்து உள்ளே வராராம். உள்ளே சொல்கிறாராம், நான் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு. மண்டபமே திரும்பி பார்க்குதான் அவங்கள. அப்போ சொன்னாரா, இல்லை எல்லாரும் என்னைய நான் எவ்வளோ முக்கியம் நான் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் நான் எவ்வளோ முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும், அதனால தான் வெயிட் பண்ண வச்சேன் அப்புறம் கையெழுத்து போட்டு போனாராம். இப்படி பெருமை என்னது, பெருமை எல்லாரும் என்னைய பார்க்கணும், எல்லாரும் என்னைய கவனமாக இருக்கணும், எல்லார் ஃபோக்கஸும் ஏன் மேலே இருக்கணும். இந்த மாதிரி பெருமை இருந்துச்சுன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. Pride cannot inherit God's promises. பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தர் உனக்குன்னு என்ன வாக்கு பண்ணி வச்சுக்கிறான்னு இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். பெருமை உள்ள இருக்கு. நாங்கள் எகிப்தில் அப்படி இருந்தோமாக்கோம், வீண் பெருமை பாருங்க, அடிமையா இருந்தான். ஆனால் அவன் சொல்றான், நான் எகிப்தில் அடிமையா இருந்த பொழுது நான் இப்படி இருந்தேன், இப்போ என்ன சுயாதீனம்லாம் மாத்திட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல. எப்பா கேட்டா கிடைக்க போகுது, உன் பெருமையை விட்டுட்டு கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் கொடுப்பார். நீ பெருமையை உள்ள வச்சுட்டு கர்த்தர்கிட்ட ஒன்றும் கேட்காம கர்த்தர் செய்யட்டும், அவரு நான் தெரியாது அவருக்கு செய்யட்டும். பெருமை உள்ளவன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியவே முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதே கொடுக்க முடியாது. ஏன் அவர் முடியாதுன்னு சொல்லல, அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. எனக்குள்ள பெருமை இருக்கு, நான் என்னைய பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் செய்ய வேணான்றாங்க. பெருமை இருந்துச்சுன்னா வாக்குத்தத்தங்களை சுதந்திரிச்சு கொள்ள முடியாது. கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ பெருமையை எடுத்து போட்டு தேவன் மீது அதிகமாக நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். தேவன் மீது அதிகமாக நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக சொல்கிறேன், ஏன் சில புயல்கள் வருது? இந்த புயல்கள் தான் ஒரு புதிய ஒரு காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க போகிறது. Storms are birth pains of a new season. இந்த புயல்கள் ஒரு புதிய காலத்திற்கான ஒரு பிரசவ வேதனையை போல இருக்கு. ஒரு புதிய காலம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும்னா, ஒரு அற்புதமான ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கணும்னா, சில நேரம் இந்த புயல்கள் தான் இந்த பிரசவ வேதனை போல இருக்கிறது. வாழ்க்கையில் நீங்கள் புயல்களை சந்திக்கிறீங்களா? வேதனையாக இருக்கா? கவலைப்படாதீங்க, அந்த வேதனைக்கு பிற்பாடு என்ன இருக்கு, ஒரு மிகப்பெரிய பிரதிபலன் உண்டு. பாருங்க, இந்த ஒலிம்பிக்ஸ்க்கெலாம் ட்ரெயின் ஆகிற ஆட்களை பாருங்க, பாவமாக இருக்கும். இந்த பாடி பில்டிங்காக தங்களை ரெடி பண்ணிக்கிற ஆளை பாருங்க, ரொம்ப பாவமாக இருக்கும். அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அதாவது மசில்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க ஓடும் போது அவங்க உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவன் பட்ட பாடு பிரயாசம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங், ஒவ்வொரு நாளும் வேதனை. அந்த வேதனையை அனுபவிச்சு ஒரு கட்டம் வருது, அவங்க போய் என்ன பண்றாங்க, அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க, அதை ஜெயிக்கிறாங்க. அந்த வேதனை என்ன பண்ணுது, அங்கேயே நீங்கி, அந்த பிரசவ வேதனை மாதிரி இருக்குது, அது அங்கேயே நீங்கி அங்கே வெற்றி பெறும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில புயல்கள் அடிக்கலாம், போட்டு அவங்கள ஆட்டி படைக்கலாம், கவலைப்படாதீங்க. அது பிரசவ வேதனையை போல எடுத்துக்கோங்க. அது என்ன பிறப்பிக்கும், புதிய காலங்களை பிறப்பிக்கும். அந்த புதிய காலம் எப்படிப்பட்டது, அற்புதமான காலகட்டங்கள், புதிய உடன்படிக்கை, நல்ல கிருபை, பலன், ஆரோக்கியம், சுகம், ஜீவன்,
உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் வேண்டும் அது எல்லாவற்றையும் கொடுக்கும், இரட்டத்தனையாய் கொடுக்கும். அற்புதமான விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார், சந்திப்பார். அப்புறம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த புயல்கள்லாம் அடிக்கும்போது, பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது கர்த்தர் ஏன் தான் நீங்க சோதிக்கிறாரோ அப்படி எடுத்துக்காதீங்க. அவனுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். என்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுதுன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த புயல்கள் வரும் பொழுது நான் இளையப்பாதலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் எனக்குள்ள நெகட்டிவா இருக்கோ நான் அதெல்லாத்தையும் எடுத்து போடணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல்கள் வரும் பொழுதெல்லாம் அங்க ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாகுது நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல்கள் அடிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற பெருமையை கர்த்தர் எடுத்து போட்டு எனக்குள்ள அவர் மீது வைக்கிற நம்பிக்கையை பெருக வைக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கடைசியா புயல்கள் வரும் பொழுது அவையில் ஒரு பிரசவ வேதனை. எதுக்கான பிரசவ வேதனை? ஒரு புதிய ஒரு காலத்திற்கான ஒரு பிரசவ வேதனையாக அது இருக்கிறதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தர் அது எல்லாத்தையும் விடுவிப்பார். Storms, they don't delay God's promises. புயல்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாக்கு பண்ணின காரியங்களை தாமதிப்பதல்ல. அந்த புயல்கள் தான் அந்த வாக்குத்தத்தங்களை இன்னும் விரைவாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியமா மாறுது. ஒரு எரிகோவினுடைய மதில் தான் புயல் மாதிரி இருக்கு, அது உடஞ்சு உழுவுது. அவர் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. பிசாசு நிறைய நேரம் புயல்களை அனுப்புவான். எதுக்கு? நீங்க முன்னேறாம தடுக்கிறதுக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த புயலை பயன்படுத்தியே நமக்குன்னு வச்சிருக்கிற காரியத்தை இன்னும் சீக்கிரமா முடிக்க போறார். ஆமென். சேலஞ்ச் இருக்கிற மனுஷன் ஓடுறத பார்த்துருக்கிறீங்களா? பாருங்க, நேற்று கேட்டுட்டு இருந்தேன். ஸ்டீவ் ஹார்வின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன் இருக்கார், நல்ல கடவுளை நம்புற மனுஷன் வெளிநாட்டில். அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் கொஞ்சம் பணம் வந்து நல்லா பெருகும் போது தான், கடைசி கதை சொல்லி முடிச்சிடுறேன். பணம் நிறையா வந்து அவர் நல்லா பெருகும் போது அவருடைய அக்கௌண்டன்ட் என்ன பண்ணிட்டாங்க, 7 வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் விட்டாங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டல. நம்ம ஊர் மாதிரி இல்லை, அங்கே பயங்கரம் ஸ்ட்ரிக்ட்டு. 1 வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டலாம் கூட ஜெயில், அந்த மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பல கோடி வரிகள் கட்ட வேண்டியவர்கள். ஆனால் 7 வருஷம் கட்டாமல், டாக்ஸ் கட்டாமல் இருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? 7 வருஷம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு தன்னுடைய வருமானத்தை மறைச்சிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய குற்றம். என்ன ஆச்சுன்னா, இவர் 7 வருஷத்தை சேர்த்து மொத்தமாக கட்டணும்னா இவர் வாழ்க்கையே காலி, அவ்வளோதான். அப்போ இது எவ்வளோ பெரிய புயல். ஆனால் அவர் என்ன பண்ணாரா, இந்த எவ்வளோ பெரிய சவாலையும் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த 4 வருஷத்துக்கு, அடுத்த 4 வருஷம் அவர் தினமும் உழைச்சாராம், தினமும் வேலைக்கு போனாராம். 7 நாளும் வேலை. என்னென்ன ஆஃபர் வருதோ எல்லா ஆஃபரையும் எடுத்துட்டாராம். 4 வருஷம் கடினமான உழைப்பு. அவர் ரெஸ்ட் எடுக்கல. பெரிய புயல். ஏன்னா எப்பனாலும் ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டால் கடுமையான தண்டனை, இருக்கிற சொத்து பத்தெல்லாம் போயிடும், எல்லாத்தையும் வித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 7 வருஷம் அப்படின்றது பல 100 கோடி அவர் கட்ட வேண்டியது. ஆனா என்ன ஆச்சு, அந்த ஒரு புயல் வீசுது. இந்த புயலின் மத்தியில் இவர் என்ன பண்றாரு, நான் இந்த தொடர்ந்து என்ன பண்ண போறேன், உழைக்க போகிறேன். புயல் அடிச்சா தோத்து போயிருவேன், செத்துருவேன்னு சொல்ற ஒரு கேட்டகரி. புயல் அடிக்கும் பொழுது எலும்புவேன், அதை நான் உடப்பேன், அதை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன்னு சொல்றதுதான் தேவ ரகமான மக்கள். இவர் எந்திரிக்கிறாரு, தேவனுடைய பிள்ளை. இவரு எந்திரிச்சு வேலை செய்யறாரு. வேலை செஞ்சு எல்லா கடனையும் அடைக்கிறாரு. அந்த 7 வருஷம் கட்ட வேண்டிய அத்தனை 100 கோடி வரியையும் கட்டி முடிக்கிறாரு. இன்னைக்கே ஒரு பெரிய மில்லியனியரா இருக்கார். பல ஆயிரம் கோடிகளுக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். எதனால? புயல் வரும் பொழுது புயலை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர வேண்டியது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே கொண்டு வந்துடும். அப்ப புயல்கள் வந்துச்சுன்னா கர்த்தர் இல்லை போயிட்டாருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அருகில் இருக்கிறார். புயலை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உதவி செய்வார், மீண்டு வரும்படி செய்வார். பெருமையை எடுத்து போடுங்க, கர்த்தரை நம்புறத அதிகமாக்கிக்கோங்க. கர்த்தர் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே தோண்டு போயிடாதீங்க. தைரியமா ஏஞ்சி நில்லுங்க. கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்போ எழுந்து நிற்போம்.